வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்டெட் 2017 பேப்பர் 2 சயின்ஸ் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து வழங்க போகிறது வந்து சிவகுமார். இது வந்து யூடியூப் டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனல். சரி, இனி தத்துவம் பார்ப்போம். நியாயமில்லாத விமர்சனம் கூட ஒரு விதத்தில் பாராட்டையாகும். நீ ஒருவரின் பொறாமையை தூண்டிவிட்டாய் என்பதனை இது காட்டுகிறது. டேல் கார்னெகி சொல்லியிருக்காரு. எந்த விமர்சனமும் ஒரு பாராட்டாக எடுத்துக்கிட்டு முன்னேறினீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எளிதாக முன்னேறலாம். சரி, நம்ம வந்து இதில் வந்து எப்பவுமே சயின்ஸ் வந்து நம்ம டிவிஷன் வைஸ் படிக்க போகிறோம். தமிழ் மொத்த சயின்ஸ் வந்து 4 டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது உயிரியல், தாவரவியல், இயற்பியல், வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம இப்போ வந்து உயிரியல் பார்க்க போகிறோம். உயிரியல் ஆல்ரெடி 2 பாடம் முடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது செல்லோட அமைப்பும் அப்புறம் உயிரினங்களின் பல்வகை தன்மை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து போக நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் டேர்மு, சரி ஃபஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட், இது 7th ஸ்டாண்டர்ட், இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கு. நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா உயிரியலில் செல்லோட அமைப்பு அப்படின்றத வந்து நாம் வந்து பார்ப்போம். இதில் வந்து முதல்ல நமக்கு வந்து செல்லுனா என்ன அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கான சிம்பிள் டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பை தான் வந்து செல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, அது வந்து செல்லால் உருவாக்கப்பட்டது. இதை வந்து நம்மளுடைய சாதாரண கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மைக்ரோஸ்கோப் நம்மளோட தான் நம்ம பார்க்க முடியும். செல் வந்து ஸோ இப்போ ஒரு வெங்காயத்தோட உரிக்கிறீங்கன்னா அதோட செல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரி, இந்த செல்லை வந்து முதல்ல வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது, யார் பார்த்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து 1665 இவர் பார்த்த வந்து ஊரெல்லாம் காமிச்சு வித்தை காமிச்சு அவர் நல்ல ஒரு பாராட்டையும் வந்து பெற்றவர் வந்து ராபர்ட் ஹூக். அடுத்து வந்து செல்லுலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அறை அப்படின்னு லத்தீனோட மீனிங் வந்து செல்லுலானா ஒரு சிறிய அறை அப்படின்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா பல அருங்கோண அறைகள் கொண்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அறைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான அறைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ஹூக் மற்றும் ராபர்ட் ப்ரவுன் 2 பேரும் சேர்ந்து செல்லோட அமைப்பு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளார ஒரு தனி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ப்ரவுன் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. செல்லுக்குள்ளே தனி உலகத்தை கண்டதும் இவர் தான். இதில் என்ன சொல்கிறாருன்னா 11 ஆளில் 13 உள்ளுறுப்புகளோட உறுப்பினர்கள் தான் வந்து செல் அப்படின்னும் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஒரு செல்லானது அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வடிவத்தை காட்டுறாங்க. இனிமேல் நம்ம லெசன் போகிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்டது படிச்சிருப்போம். படித்து வந்து நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்ணை கட்டியிருக்கும். ஸோ இனிமேல் வந்து இதில் நான் எடுக்கிற லெசன் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் இமேஜ் தான் உங்களுக்கு நான் காட்டுவேன். அதே மாதிரி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இமேஜை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா பெஸ்ட்டு லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வச்சு லேர்ன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மைண்ட் மேப், அதாவது இந்த மாதிரி மேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேப் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சயின்ஸில் வந்து மோஸ்ட்டாக இனிமேல் எடுக்க போகிற கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பேன், இதை பற்றி சொல்ல போகிறேன், அதை மாதிரி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா படிச்சிருப்போம். இனிமேல் நம்ம தெரிஞ்சுப்போம், நிறைய விஷயத்த காதால் கேட்டுப்போம், நிறைய விஷயத்த நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது செல் வந்து என்னென்ன அர்த்தம். ஆல்ரெடி செல்லை வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல், ப்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. யுகாரியாட்டிக் செல், யூகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோகாரியாட்டிக், யுகாரியாட்டிக், இந்த மாதிரி 2 வகையாக பிரிக்குது. சரி, இப்போ நான் வந்து ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு பார்ப்போம். அதாவது சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு இல்லாத ஒரு தெளிவற்ற உட்கருவை தான் வந்து ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யுகாரியாட்டிக் செல்லுக்கு வருவோம். யுகாரியாட்டிக் செல் அப்படின்னா நல்லா நன்கு வரையறுக்கப்பட்ட, அதாவது உட்கருனா இது, சவ்வுனா இதான் நுண்ணுறுப்பு அப்படின்னு தெளிவாக வந்து ஒரு வரையறை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்லே வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தாவர செல், இன்னொன்று வந்து விலங்கு செல். அதாவது தாவரத்துக்கு இருக்கிறது தாவர செல்லு, விலங்குக்கு இருக்கிறது விலங்கு செல்லு. இது ரெண்டுத்துக்கும் நமக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. விலங்குனா எப்படி இருக்கும், தாவரம்லாம் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விலங்கு செல்.
விலங்கு செல்லில் விலங்கு செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிளாஸ்மா படலம், இன்னொன்று வந்து புரோட்டோபிளாசம். பிளாஸ்மா, புரோட்டா, இந்த மாதிரி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விலங்கு செல்லுக்கு நம்ம போகணும். ஸோ விலங்கு செல்லை நம்ம என்னன்னு பார்ப்போமா? விலங்கு செல் இங்கே என்ன இருக்குது? பிளாஸ்மா படலம். பிளாஸ்மா படலம்னா என்னது? அதாவது இதை வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்லை சுற்றி இருக்க ஒரு படலம், சரியா? அந்த தோல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லோட ஒரு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செல்லுக்கு உள்ளே போகிற பொருள், வெளில வர பொருள் எல்லாத்தையும் கட்டுப்படுறது வந்து இந்த பிளாஸ்மா படலம் தான். அடுத்தது புரோட்டோபிளாசம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா புரோட்டோபிளாசம். சரி, இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட முதன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா படலத்தில் இருக்க கூட தான் வந்து இந்த புரோட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல யார் வந்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ பர்கின்ஜி. ஓகேவா? ஜேஇ பர்கின்ஜி இவர் தான் வந்து இந்த புரோட்டோபிளாசத்தை பற்றி நமக்கு தெளிவாக வந்து விளக்கியிருக்காரு. ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்புறம் உட்கரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடக்கம். அதாவது இந்த புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே ஒரு அடக்கம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம புரோட்டோபிளாசமே வந்து நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. சரி, இப்போ நாம் திரும்ப இமேஜுக்கு போவோம். அதாவது என்ன பார்த்தோம்? சைட்டோபிளாசம் இங்கே இருக்கா? ஸோ அதான் வந்து சைட்டோபிளாசம். சரி, சைட்டோபிளாசம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா படலத்திற்கும் உட்கருவுக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு பகுதியை தான் வந்து இந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அப்புறம் புரதத்தால் ஆனது தான் வந்து இந்த சைட்டோபிளாசம். இப்போ நமக்கு சைட்டோபிளாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லோட கட்டுப்பாட்டு அறை, அதாவது கண்ட்ரோல் ரூம். செல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? இதான் வந்து நமக்கு உட்கரு. இதில் உட்கரு மணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து உட்கரு. இது வந்து தனியான இமேஜ். ஸோ இந்த உட்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உட்கரு சாறு, உட்கரு மணி, உட்கரு சவ்வு, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இது, அப்புறம் குரோமோட்டின் வலைப்பின்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உட்கருவில் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட தலைமுறையாக வந்து ஒரு மரபு பண்பை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்கருவோட வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கோள வடிவத்தில் இருக்கும். ஸோ வடிவத்தை பதில் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கோள வடிவத்தில் இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இங்கே நம்ம பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது சைட்டோபிளாஸ்டோட இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது உட்கரு, அதாவது புரோட்டோபிளாசத்துலேயே நான் ஒரு டிவிஷன், அதாவது உட்கரு சவ்வு, குரோமோட்டின் வலைப்பின்னல், இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சைட்டோபிளாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மைட்டோகாண்ட்ரியா, கொள்கை உறுப்புகள், என்டோபிளாச வலை, ரிபோசோம், லைசோசோம், சென்ட்ரோசோம், நுண்குமிழ்கள், இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா எங்கே இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு குடுவைக்குள்ளே ஏதோ ஒரு புழு போட்ட மாதிரி இருக்குது. ஓகேவா? இதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா. இது என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைட்டோகாண்ட்ரியானா ப்ளூரல், அதாவது பன்மை. நிறைய பேர் இருக்கிறத சொல்லுவாங்க தெரியுமா, ஒருமை பன்மைன்ற மாதிரி. அந்த மாதிரி பன்மையில் சொல்கிறதா வந்து மைட்டோகாண்ட்ரியா. இதை வந்து சிங்குலரில் சொல்லணும்னா, அதாவது ஒருமையில் சொல்லணும்னா மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேர் மாற்றி கொடுப்பாங்க, குழம்பிடாதீங்க. மைட்டோகாண்ட்ரியன்னா சிங்குலரு, மைட்டோகாண்ட்ரியானா ப்ளூரல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வந்து சுவாசத்தை தர்றதும், அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற உணவை வந்து
ஆற்றலாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இதோட வேலை தான். அதே மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா செல்லோட ஆற்றல் மையம்னே சொல்லலாம் நாம். அதாவது என்னது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்கை உறுப்புகள். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? கிறிஸ்டேட், இது உட்சவ்வு, வெளிச்சவ்வு, இவ்வளோ தான் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியில் இருக்குது. கிறிஸ்டேட் இதுதான் வந்து உள்ளே இருக்க பாகங்கள். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம உட்கருவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கோல்கை உறுப்புகள் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதான் வந்து கோல்கை உறுப்புகள். ஸோ அது வந்து வெளியில் வந்து இப்படி தான் வந்து அமைப்பு இருக்குது. இந்த கோல்கை உறுப்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குழலாக வந்து இருக்கும். பார்த்தாலே நமக்கே தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, அதாவது செரிமானம் ஆகிறதுக்கு, அதுக்கான நொதிகளை வந்து சுரக்கிறதுக்கும் சுரக்கிறது வந்து இதோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் லைசோசோம், இங்கே லோவர் பார்த்தீங்கன்னா லைசோசோமு, இதை வந்து உருவாக்குறதும் இந்த கோல்கை உறுப்போட வேலை தான். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உணவில் இருக்க புரதத்தெல்லாம் வந்து பிரித்து செல்லுக்கு வந்து சத்தை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்கை உறுப்பு தான். இந்த சேம் கோல்கை உறுப்பை தாவரத்தில் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிக்டியோசோம், DICTIOSOME, டிக்டியோசோம் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து இது வந்து தாவரத்தில் இருக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி விலங்கு செல்லில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா என்டோபிளாச வலை. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, என்டோபிளாச வலை. இந்த வலை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்க பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த என்டோபிளாச வலை தான், வலை மூலயமா தான் இழுப்போம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிபோசோம். இருக்கு பார்த்தீங்களா, ரிபோசோம். இதான் ரிபோசோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். இது வந்து செல்லோட வந்து புரத தொழிற்சாலை, அதாவது புரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி புரதத்தெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறதா வந்து இந்த ரிபோசோமோட வேலை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைசோசோம். லைசோசோம். ஸோ லைசோசோம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இதோட வேலைகள் தான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து கோல்கை உறுப்பு உருவாகுதுன்றதை பார்த்தோம். இப்போ இந்த லைசோசோம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நுண்குழல் அமைப்பு. ஓகேவா? இது வந்து செல்லை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது இந்த லைசோசோம்கள் தான். ஆங்கிலத்தில் வந்து இது வந்து LYSOSOMES லைசோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்லை பாதுகாக்கிறது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பைகள், அதாவது சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுன்னா ஒரு நுண்கிருமி ஏதாவது வந்து தாக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட உயிரை கொடுத்தாவாச்சு அந்த நுண்கிருமியை அழிச்சிரும். அதுக்காக தான் வந்து இந்த லைசோசோம்லாம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஸோ ஒரு மிலிட்ரி மேன், சோல்ஜரோட வேலையை வந்து இந்த லைசோசோம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி செரித்தல் பணி அதெல்லாம் வந்து இந்த லைசோசோம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கு. இதான் வந்து லைசோசோம். ஸோ என்டோபிளாச வலை இதுதான். அடுத்து நம்ம பார்க்க வந்து சென்ட்ரோசோம். ஓகேவா? சென்ட்ரோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல். ஸோ அதான் சென்ட்ரோசோம். இந்த சென்ட்ரோசோம் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போமா. இது வந்து விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்லெல்லாம் வந்து இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருக்கு பக்கத்தில் இருக்கிற நுண்ணிய குழல் குச்சி வடிவம் மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரியோல். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை செய்யுது. அதனால செல் வந்து பிரிகிறது, செல்லை வந்து புது செல்லை உருவாக்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரோசோமோட ஒரு முக்கிய பணியாக வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ், அதாவது நுண்குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிர் நீல நிறமுடைய குமிழ்கள், அதோட கலரை சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சத்து நீரை வந்து சேமிக்கிறதும் அப்புறம் செல்லோட அழுத்தத்தை ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கும் இந்த நுண்குமிழ்கள் தான் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்டோம். இப்போ நமக்கு விலங்கு செல் கிளியரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாவர செல். தாவர செல்லில் வந்து 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து புரோட்டோபிளாசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர், அப்புறம் பிளாஸ்மா படலம். பிளாஸ்மா படலம்னா வெளியில் இருக்க ஒரு உறுப்பு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் புரோட்டோபிளாஸ்ட்லேயே வந்து சைட்டோபிளாசம் உட்கரு அப்படின்னு இருக்குது. அதில் மைட்டோகாண்ட்ரியா கோல்கை உறுப்புகள், என்டோபிளாசம் வலை, ரிபோசோம், லைசோசோம். ஸோ இதில் இருக்க ப்ராசஸ் தான் அங்கேயும் பண்ணுது. உட்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு சவ்வு, குரோமேட்டில், வலைப்பின்னல், உட்கரு சாறு, உட்கரு மணி போன்ற எல்லாமே வந்து இந்த தாவர செல் இருக்குது. இப்போ நம்ம தாவர செல்லுக்கு போகலாம். அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு செல்லோட நரம்பு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்புறம் கொழுப்பு செல் இப்படி தான் இருக்கும். ரத்த விளையணும் த செல். சும்மா இது மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இதுதான் வந்து தாவர செல். பார்த்தீங்கன்னா வடிவத்துலேயே நம்ம வந்து தெரிஞ்சிடும். ஸோ தாவர செல் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இதுவும் தாவர செல் விலங்கு செல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ தாவர செல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோசோம்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோசோம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தாவரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் சுவர் இருக்கும். இந்த செல் சுவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இறுகி காணப்படும். அதாவது ஒரு மரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் சுவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் வந்து என்ன புயல் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி ஸ்ட்ராங்காக நிற்குது. வெள்ளம் தண்ணியே வந்து அரித்தாலும் கரெக்டாக நிற்குதுன்னா அது காரணம் வந்து இந்த செல் சுவரால் தான். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கணிகங்கள் இருக்குது, பசுங்கணிகம். சரி, இப்போ நாம் வந்து முதல்ல என்ன பார்க்கலாம்னா செல் சுவர் பற்றி பார்ப்போம். அதாவது செல் சுவர்னா என்னது? இதுதான் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா வெளியுறை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸால் ஆனது. இதோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்லை பாதுகாக்கிறது, உள்ளே இருக்க உறுப்பெல்லாம் பாதுகாக்கிறது தான் வந்து இந்த செல் சுவரோட வேலை. அடுத்தது கணிகங்கள், பிளாஸ்டிட், பசுங்கணிகம். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்க ஒரு நுண்ணுறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். சரியா? அதோ அந்த வகைகள் நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். இது வந்து என்ன பண்ணுது? குளோரோஃபில், அதாவது பச்சை நிற நிறமி, காணப்படும் நிறமி பச்சை கலரில் இருக்கும் நிறமி. இதோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டு இலைகளுக்கு பச்சை வண்ணம் தராது. பச்சை வண்ணத்தில் ஏன் இருக்குன்னா அது காரணம் வந்து இந்த குளோரோபிளாஸ்டால் தான், குளோரோஃபில். சரியா? அதனால தான் வந்து செடிகள்லாம் வந்து பச்சை கலரில் இருக்குது. ரெண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா குரோமோபிளாஸ்ட். இது வந்து கரோட்டின், ஆரஞ்சு நிற நிறமி, அப்புறம் சாந்தோஃபில், மஞ்சள் நிற நிறமி. இது வந்து பூக்கள் கனிகளுக்கு வண்ணம் தர்றது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கு இலைக்கெல்லாம் கலர் தர்றது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் கனிகளுக்கு வண்ணம் தர்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லியூகோபிளாஸ்ட். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நிறமிகள்லாம் கிடையாது. தாவரத்தோட வேர் பகுதி மற்றும் தரைக்கீழ் தண்டு பகுதி, தரைக்கீழ் காணப்படும் தண்டு பகுதியெல்லாம் வந்து நாம் லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து இதை பிரிக்கலாம். மற்ற எல்லா பிளாஸ்மா படலம், என்டோபிளாசம் வலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி விலங்கு செல்ல இருக்கிற மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வந்து இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து வேறு எதுவும் கிடையாது. இதுதான் தாவர செல்லு. சரி, இப்போ வந்து இந்த தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்ப்போம். அதாவது தாவர செல்லில் செல் சுவர் இருக்குது, இது செல் சுவர் கிடையாது, நம்ம பார்த்துட்டோம். கணிகைகள் உண்டு, கணிகங்கள் கிடையாது பார்த்தாச்சு. சென்ட்ரோசோம் இல்லை, சென்ட்ரோசோம் உண்டு. விலங்கு செல்லை பார்த்தோம் தெரியுமா? ஓகே. நுண்குமிழ்கள் அளவில் பெரியவை, நுண்குமிழ் அளவில் சிறியவை. இதுவும் நாம் பார்த்தது தான். நுண்குமிழ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டு தாங்க, இவ்வளோ தாங்க தாவர செல்லை முடிஞ்சிச்சுங்க. இது நம்ம பார்த்தது தான். பிளாஸ்மா படலம்னா வேலை பண்ணும், செல்லுக்கு வடிவம் தர்றது, செல்லுக்கு தேவையானது தேவை செய்கிறது பார்த்துட்டோம். செல்லுக்கு பாதுகாப்பு, சைட்டோபிளாசம் செல்லுக்கு ஊட்டச்சத்து, உட்கருவா செல்லுக்கு அனைத்து செயல்களையும் கட்டுப்பாடு, மரபு பண்ணும் தலைமுறைக்கு, மைட்டோகாண்ட்ரியா ஆற்றல், கோல்கை உறுப்பா நொதிகள் ஹார்மோன் வந்து உற்பத்தி செய்கிறது, புரத சேமிக்கிறது, என்டோபிளாசம் வலைப்படம் செல்லுக்கு நடைபெறும் கடத்தல் பணி, உற்பத்தி, ரிபோசோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு நாம. சென்ட்ரோசோம் செல் பிரிதலுக்கு, நுண்குமிழ் செல்லோட சத்து நீரத்தை சேமிக்கிறது, கணிகங்கள் தாவர ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது, மலர் செல் சுவர் தாவரங்களுக்கு. இவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க, முடிஞ்சு போச்சுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் 3rd term பாடம் வந்து உயிரினங்களை பல்வகைத்தன்மை. அதுதான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் தோற்றம் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன், சாரி பேர் தான் சரியாக தெரியல, பட் உயிரினங்களின் தோற்றம் தமிழில் வருது. 1859 வந்து பார்த்தீங்கன்னா HMS பீகில் அப்படின்ற ஒரு கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக வந்து இவர் பல முக்கிய தீவுகளை வந்து போய் சுற்றிருக்காரு. போய் ஏதாவது உயிரினங்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் வந்து இவர் வந்து இறங்கியிருக்காரு. 10 வருஷமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நிரூபிச்சிருக்காரு. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு வகையிலேருந்து வந்தவன் தான், பூனை வந்து புலி வந்து பார்த்தீங்கன்னா பூனை இனத்துலேருந்து வந்தது அப்படின்ற ஒரு டெஃபினேஷனாக அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 117 வண்டு வகையை வந்து சேமித்து வச்சுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வமான மனிதராக வந்து நம்ம சார்லஸ் டார்வின். இப்போ வந்து நம்ம உயிரியல்னால் நமக்கே தெரியும் என்னது உயிரியல்னா, அதாவது உயிர்களை பற்றி ஒரு அறிவியல் தான் வந்து நம்ம உயிரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தாவரவியல்னால் தாவரம், விலங்கியல்னால் விலங்குகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி. இப்போ உயிரினங்களின் தன்மை வந்து நம்ம வந்து எப்படி அறியலாம், பயோடைவர்சிட்டி, அதாவது எப்படி அறியலாம்னா அதோட பண்பு, வாழ்கிற முறை, உணவு ஊட்டம், அதோட வேறுபாடு, அதோட தன்மையை வச்சு நாம் உயிரினங்களோட பல்வகைத்தன்மை வந்து நம்ம அறியலாம். அடுத்தது நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்கள் என்னது? நுண்ணோக்கியால் பார்க்கறது தான் வந்து நுண்ணுயிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆனால் பல செல்லால் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நுண்ணுயிரிகள் நம்ம எப்படி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தயிர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 5 சொட்டு தண்ணியை விட்டுட்டு அதில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து நுண்ணுயிரில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நுண்ணுயிரியல் அப்படின்னா நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிரியை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரியல். இந்த நுண்ணுயிரியில் எதுலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ்ஸு, அப்புறம் பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக்ரோபயாலஜியில், அதாவது நுண்ணுயிரியல் படிப்பில் தான் வந்து எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பார்ப்போம் ஒரு செல் நுண்ணுயிர்னால் எது? பாக்டீரியா, புரோட்டோசோவா, இதெல்லாம் பார்த்தா ஒரு செல் நுண்ணுயிரி. பல செல் உயிர் அப்படின்னா என்னென்னா இந்த பூஞ்சை, பாசி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல செல். அப்புறம் வைரஸ்னால் என்னது? இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வைரஸ். வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஏலியன் ஆட்டம். ஸோ இதான் வந்து வைரஸ்னால் என்னது? அதாவது தாவரம், விலங்கு எல்லாத்துக்கும் வந்து நோயை வந்து பரப்புறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸோட வேலை தான். அதாவது பன்றி காய்ச்சல் வைரஸ் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைரஸால் தான் வந்து உருவாகுது. எடுத்துக்காட்டுக்கு சிக்கன் குனியா, அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸால் தான். இந்த வைரஸை பற்றின படிப்பு தான் வைராலஜி. நீங்கள் வைரத்தை பற்றி படிக்கணும்னு நினச்சிக்க போகிறீங்க. வைராலஜினா வைரஸை பற்றி படிக்கிறது. அடுத்தது எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இதான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ரொம்ப சிறிய பொருளையும் பார்க்குறதுக்காக உதவுது, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லுவான்ஹாக் 1675 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து பாக்டீரியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைராலஜினா வைரஸை பற்றி படிக்கிறது, பாக்டீரியாலஜினா பாக்டீரியாவை பற்றி படிக்கிறது. சரி, இந்த பாக்டீரியாவோட என்ன நன்மை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இட்லி தோசைலாம் சாப்பிட்றோம், சரியா, அதுக்கு மாவு வந்து புளிச்சு போச்சு அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பாக்டீரியாவில் நடக்குது. அப்புறம் வந்து பாலை வந்து தயிராக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பாக்டீரியா வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இதோட நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த குப்பையெல்லாம் மக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா தான். அப்புறம் வந்து உயிரியெல்லாம் வந்து உரமாக மாற்றுறதுக்கு, மகசூல் அதிகமாக பண்ணுறதுக்கும் இந்த பாக்டீரியாவில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு எலுமிச்சையில் கான்கர், அதாவது கான்கர் நோய், சிட்ரஸ் கேன்கர் நோய் பார்த்தீங்களா, அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க டைரெக்டாகவே. கான்கர் தக்காளியின் வாடல் நோய்,
இது எல்லாமே வந்து தாவரங்கள் வருது. விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் காசநோய் கேள்விப்பட்டிருப்போம். மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, டெட்டனஸ் காசநோய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவால் வரக்கூடிய ஒன்று தான். இப்போ வந்து நாம் ஒரு செல்லால், அதாவது இந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லாலான உயிர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து உட்கொள்கிறது, செரிக்கிறது, சுவாசிக்கிறது, கழிவு நீக்கிறோம், அப்புறம் இனப்பெருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லே நடந்துடும். அதனால தான் வந்து இதை ஒரு செல்லாலான உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செல் தாவர விலங்குகள் அப்படின்னு எதாவதுன்னா அது பேர் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டிஸ்டா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் தாவர விலங்குகள். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸு, அப்புறம் வந்து அமீபா அது இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் தாவர விலங்குகள். அப்புறம் பிளாஸ்மோடியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் தாவர விலங்குகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் பார்ப்போம். இவ்வுலகிலேயே அதிக வகைப்பாடுகள் கொண்ட உயிரிகள் வந்து நுண்ணுயிரிகளே. ஆனால் அதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நுண்ணுயிரியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இடத்தை நிரப்ப, சரி இப்போ ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புள்ளி இடத்த வந்து நிரப்புறதுக்கு நம்ம 70,000 அமீபா வந்து வச்சு நிரப்ப முடியும் அப்படின்றாங்க. அப்போனா எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மனிதன் உடலில் மட்டும் 17,000 வகை நுண்ணுயிர்கள் வாழ்கிறது. ஸோ ஃபுல்லாமே நுண்ணுயிரிகள் தாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூஞ்சைகள். பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல செல்லான நுண்ணுயிரி. அதெல்லாம் வந்து ஒரு செல்லு, இதெல்லாம் வந்து பல செல்லான நுண்ணுயிரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபேவரபுளாக இருக்கும். பல செல்லாம் மல்டி செல்லுலார், மல்டி செல் பல செல், மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது நுண்ணுயிரிகள். அவ்வளோதான். பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற ஒரு பூஞ்சையை வந்து இந்த பூஞ்சைகள் மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கண்டுபிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் 1920 வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன இது பென்சிலியம் நொட்டேட்டம், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக். அது இப்போ அடிபட்டுச்சுன்னா நமக்கு வந்து பாக்டீரியா வந்து உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் அந்த பென்சிலியம் வச்சா நம்ம அந்த பாக்டீரியா வந்து அழிக்கும். அதுக்காக வந்து இந்த பென்சிலியம் இது பண்ணது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிகள். பாசினா நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போங்க. தொட்டியில் வந்து கொஞ்ச நாள் அப்படியே தண்ணி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாசி பிடிச்சி கிடக்கும் பச்சை கலரில். என்ன இது பச்சை கலரில் இருக்குது, போய் நின்னீங்கன்னா வழுகி விட்டுரும். இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் வந்து பாசி. சரி, இப்போ இந்த பாசியை பற்றி நம்ம அறிவியல் பூர்வமாக என்ன நீ தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் மற்றும் பல செல்லான உயிரி. ஒன்று மற்றும் பல செல்லான உயிரி தான் வந்து இந்த பாசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சேர்க்கை வந்து தானே வந்து தயாரிச்சுக்கும். எங்கேயும் வெளிலலாம் போகாது. தனக்கு தேவையான உயிரை வந்து தானே வந்து தயாரிச்சுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சையம். இந்த பாருங்க மேலே பாருங்கன்னா பச்சையம் இருக்குது. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவரம் இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. ஸோ தனக்கு தேவையான சூரிய ஒளி எல்லாமே வந்து அதுமாதிரி எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த பாசிகளும் தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து எடுத்துக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. எடுத்துக்காட்டு இந்த பச்சையத்தில் வந்து உணவு தயாரிக்கிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், பைரோகைரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நுண்பாசிகள், அதாவது சிறிய பாசிகள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்பாசிகள். கிளாமிடோமோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நகரும் ஒரு செல் தாவரம். இது வந்து பாசி வகை உயிரினம். ஸோ பார்த்தா தெரியும், சின்ன பூச்சி இடம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு செல் தாவரம். ஸோ பாசிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நுண்பாசிகள் கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், பைரோகைரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்பாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரோகைரா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியும். பெரிய பாசி, அதாவது கொட்டை அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாசி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் சாப்பிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலலாம் மீன் வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு மீன்லாம் வந்து நல்லா வந்து குசிபிக்காக வளரும். ஓகே, இவ்வளோ தான் வந்து பாசிகள். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேர், இது வந்து சல்லி வேர். ஆணி வேர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அடியில் வந்து வேர் நல்லா வந்து இதாக போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சல்லி வேராக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈஸியாக பிடுங்கிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பின்னல் நரம்பமைப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பின்னல் நரம்பமைப்பு. இதெல்லாம் இணைப்போக்கு நரம்பமைப்பு. இணையாக வருது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான்.
ஓகே, இப்போ நம்ம தாவர உலகத்துக்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி செல் பார்த்தாச்சு, அப்புறம் வந்து விலங்கு செல், தாவர செல் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பாசிகளும் பார்த்தாச்சு, பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம தாவரங்கள் பார்க்குறோம். தாவரங்களில் 2 வகை இருக்குது. பூவா தாவரம் கிரிப்டோகேம்ஸ், பூக்கும் தாவரம் ஃபெனிரோகேம்ஸ். இந்த மாதிரி 2 வகைகள் இருக்குது. இதில் வந்து கிரிப்டோகேம்ஸ், அதாவது பூவாத தாவரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தலோஃபைட்டாவில் தான் நமக்கு பாசிகள், அதாவது கிளாமிடோமோனஸ், அப்புறம் பூஞ்சை காலம்லாம் வந்து நமக்கு இதில் தான் வருது. அப்புறம் வந்து பூவா தாவரம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 2 வகை வந்து பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. அதே மாதிரி பூக்கும் தாவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேனரோகேம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த விதையுடைய தாவரம், அதாவது ஜிம்னோஸ்போம் தான் வந்து திறந்த விதையுடைய தாவரம் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சைகஸ். மூடிய விதையுடைய தாவரம், அது வந்து ஆஞ்சியோஸ்போம். இதான் வந்து மூடிய விதையுடைய தாவரம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரங்கள். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரம். ஒரு வித்தலை தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளநீ மரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலை தாவரம். இவ்வளோ தான் வந்து தாவர உலகம். இப்போ வந்து நாம் விலங்குகள் உலகத்துக்கு வருவோம். விலங்குகள் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அற்ற, முதுகெலும்பு உடைய, இந்த மாதிரி 2 வகையாக தான் வந்து பிரிக்கிறாங்க. முதுகெலும்பு அற்ற என்னது? உருளைப்புழு வந்து சிறுகுடலில் தான் வந்து வாழும். இதை வந்து பார்த்திங்கன்னா நாடாப்புழு, கொக்கிப்புழு, உருளைப்புழு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுகுடலில் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு செரிமானமின்மை, அப்புறம் வந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, குடல் வீக்கம் எல்லாம் வந்து தர்றதா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உருளைப்புழு வேலை தான். அடுத்தது மண்புழு, நமக்கே தெரியும், விவசாயி நண்பன். அடுத்தது முதுகெலும்பாற்ற அந்த கொசு, அப்புறம் வந்து நத்தை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பே கிடையாது. முதுகெலும்பு பார்த்திங்கன்னா மஸ்ட்டு மீன், இந்த பார்த்திங்கன்னா முதுகெலும்பு பெருசாக இதெல்லாம் முதுகெலும்பு இருக்குது. அடுத்தது தவளைக்கு, அப்புறம் பாம்புக்கு, இதெல்லாம் முதுகெலும்பு இருக்குது. பாம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ராஜநாகம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர் வரை வந்து நீளமாக இருக்குமா. இதுதான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய நச்சு பாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி நச்சு வந்து பார்த்திங்கன்னா 30 மனுஷங்களை கொல்லும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாம்புலேயே வந்து சில வகை பாம்பு தான் வந்து விஷம், நிறையா பாம்பு விஷம்லாம் கிடையாது. அதே மாதிரி சில டிப்ஸ் பார்த்திங்கன்னா நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை. அது நாக்கெல்லாம் நீட்ட தெரியாது. உலகிலே மிகப்பெரிய பாம்பான அனகோண்டா முட்டையிடாது, குட்டி இடும் அப்படின்னு கேட்பாங்க. அனகோண்டா முட்டை போடுமான்னு. ஸோ குட்டி தான் போடணும்னு சொல்லுங்கள். முதலைகளுக்கு நிறக்குருடு உண்டு. கலை தெரியாதாங்க. பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலின் நீளத்தை போல் 2 மடங்கு இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயங்கள் தான், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பறவைகள். பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அறை இதயங்கள் இருக்கும். அதை வந்து நுரையீரல் மூலமாக வந்து சுவாசிக்கும். அப்புறம் பால் ஊட்டிகள் என்னென்னா 4 அறை இதயம் பால் சுரப்பி மூலம் குட்டிகளுக்கு ஊட்டுகிறது. பால் ஊட்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா உடலில் வந்து ரோமங்கள் இருக்கும், வியர்வைகள் வரும், அப்புறம் எண்ணெய் சுரப்பிலாம் வந்து இதுக்கு இருக்கும். பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புக்கோழி. இது வந்து பறவை இனத்தில் வந்து மிகப்பெரிய முட்டையிடும். இதோட முட்டையிடும் பறவை நெருப்புக்கோழி. இதில் ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா முழு தேங்காய் அளவு இருக்குமாங்க. அந்த அளவுக்கு பெருசாக முட்டை போடும். அடுத்தது பறவைகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் பக்கவாட்டு, ஏன்னா எல்லா திசையிலும் வந்து பறக்கிறது வந்து ஒரே பறவை வந்து பார்த்திங்கன்னா தேன்சிட்டு தான். வித்தியாசமான நல்லா இருக்கானுங்க. அடுத்தது விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நீலத்திமிங்கலம் வந்து வாழ்முறையிலும் மிக பெருசு. இதோட இடம் வந்து பார்த்திங்கன்னா 22 யானையோட எடைக்கு சமம். இதோட இதயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார் சைஸுக்கு இருக்குமா. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு வந்து நாய் தானா. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அனுப்பிய நாடு வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா. நம்ம ஆளுங்க மனுஷங்களை அனுப்புறதே லேட் பண்ணுறாங்க, இவங்க நாயெலாம் அனுப்புகிறாங்க. சரி, பெரிய ஆளுங்க தான். அது வந்து பார்த்திங்கன்னா பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் அதன் மூக்கில் இருக்கும். அதனால தான் மூக்கில் வந்து தண்ணி அலட்டி ஊற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்போ பார்த்தாலும். அப்புறம் தரையில் முதுகு படும்படி உறங்கும் ஒரே விலங்கு மனிதன் தான். என்ன ஒரு இது, படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறது என்ன சுகம், அந்த ஒரு விஷயந்தான். அப்புறம் யானையின் நாசி மேலுதட்டின் மாறுபட்ட வடிவமே தும்பிக்கை. அதோட நாசி தான் வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டவர்கள் தான் தும்பிக்கைன்றாங்க. யானையோட வெட்டுப்பற்கள் வந்து தந்தம். எவ்வளோதாங்க.
இன்னைய லெசன் வந்து நல்லா ஜாலியாக நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பார்த்துக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம டிஎன் டெட் ஸ்பாரில் வந்து மார்க் டெஸ்ட் வந்து சொல்லிருக்கோம். ஸோ இனி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் ஒரு ஆளுக்கு வந்து 5 டெஸ்ட்டு. ஸோ நல்லா வேகமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி டைமில் வந்து அடித்து பிடிச்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இதான் வந்து நம்ம டிஎன்பி ஸ்பார்க் யூடியூப் சேனல். ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடி. இது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன். இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9514335089. ஸோ இதில் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை டிஎன் டெட் ஸ்பார்க் குரூப்பில் வந்து சேர்த்து விடுவேன். எப்போயுமே சந்தோஷமாக இருங்க. இந்த இப்போ இருக்க மாதிரி உங்களை வந்து நான் அடுத்த லெசனில் பார்க்குறேன்.